அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நீங்கள் கேட்கப் போகும் பயான் மிகவும் முக்கியமானது. இது சகோதரர் இம்ரான் ஹுசைன் அவர்கள் அளித்த ஒரு ஞானபூர்வமான உரை. இப்போது நாம் வாழும் இந்த காலத்தில் குர்ஆனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அவர் மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் விளக்குகிறார். அவருடைய போதனை சாதாரணமல்ல. வெறும் மௌலவிகள் சொல்லும் பழைய மாதிரியான உரைகள் இல்லை. அவர் ஒரு தனித்துவமான பாணியில் குர்ஆனையும் வரலாறையும் இணைத்து பேசுகிறார். சில விஷயங்கள் நீங்கள் இதுவரை கேள்விப்படாததாய் இருக்கலாம். அதனால் மனதை திறந்து வைத்து கேளுங்கள். இது உங்கள் எண்ணத்தையும் குர்ஆனை நோக்கும் பார்வையையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த பயான் மிகவும் முக்கியம். தயவு செய்து முழுமையாகவும் கவனமாகவும் கேளுங்கள். இறைவன் உங்களை உண்மையை அறிந்து கொள்வதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் வழி செய்யட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் புனித பெயரால் தொடங்குகிறோம். அவனை போற்றிப் புகழ்கிறோம். அவனை துதித்து தகுதியான முறையில் புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம். அவனது எல்லா நபிமார்கள் மீதும் கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சாந்தியும் அமைதியும் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் அமைந்த மரியம் சொற்பொழிவு மண்டபத்தில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று 1446 ஹிஜ்ரி வருடம் ஷபான் மாதத்தின் 13ஆம் நாள் முடிந்து 4ஆம் இரவு ஆரம்பமாகியுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நமது உரையின் தலைப்பு புனித பாலஸ்தீன் நிலத்தில் உள்ள பிரச்சினைக்கு ஈப்ரகாமிய பார்வை என்பதாகும். இதனுடன் எதிர்காலத்திற்கான வழிமுறை என்ற ஒரு தொடர்ச்சியான கலந்துரையாடலும் இடம்பெறும். இது 2 உரைகள் ஆகும். எனவே இரண்டையும் ஒரே அமர்வில் வழங்க இயலாது. எனவே இன்று முதல் பகுதிக்கான உரையை நாங்கள் வழங்குகிறோம். இன்றைய காலை குவாசுலு நடால் பல்கலைக்கழகத்தில் குர்ஆனும் அரசியல் புவியியல் என்ற தலைப்பில் நான் உரையாற்றினேன். அந்த உரையை சூரா ஆல் ரூம் பற்றிய விளக்கத்துடன் ஆரம்பித்தேன். அதன்பின் வரலாறு 2 சமநிலையான பாதைகளில் முன்னேறுகிறது என்ற கருத்தை விளக்கியேன். இதை நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. வரலாறு 2 இணை பாதைகளில் நகர்வது என்பது ஒரு புதிய பார்வையாக இருக்கலாம். இன்று இங்கு கூடியிருக்கும் உங்களுள் சிலர் எதிர்காலத்தில் இஸ்லாமிய கல்வியில் உயர்ந்த புலவர்களாக மாறக்கூடியவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவரோ இருவரோ ஏற்கனவே அப்படி இருக்கலாம். இன்றைய இரவில் நான் விரும்புவது உங்களுள் ஆழமான சிந்தனையை ஊக்குவிப்பதே, நிம்மதியற்ற சிந்தனையாளர்களாக மாற்றுவதே. மௌலானா பத்லுர் ரஹ்மான் அன்சாரி என்னிடம் இதையே செய்தார். புனித நிலமாக கருதப்படும் பாலஸ்தீனுக்கு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த 2 இணை பாதைகளின் முற்பக்கத்திலேயே அதன் வேர்கள் உள்ளது என்பதை நாம் காணலாம். வரலாற்றின் முதல் பக்கத்தில் நிகழ்ந்த நிகழ்வில் ஒன்று, நான் என் பிரதிநிதியாக பூமியில் ஒருவரை நிறுவப் போகிறேன் என்று அல்லாஹ் வானதூதர்களை நோக்கி கூறினார். இதனிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றின் தொடக்கத்தில் அரசியல் இருந்தது, அரசாங்கம் இருந்தது. மேலும் அந்த அரசாங்கம் அல்லாஹ்வால் நிறுவப்பட்டதால் அது ஒரு புனிதமான அரசாகும். வானதூதர்கள் எதிர்காலத்தில் என்ன நடைபெறப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அல்லாஹ் அவர்களை தகவலறிய செய்திருந்தார். அவர்கள் கூறினர், இது ஒரு இரத்த பொழிவுக்கும் வம்சநாசத்திற்கும் வழிவைக்கும் திட்டமாக இருக்கின்றது. இது நிகழ்ந்தும் விட்டது. அவர்கள் அறிந்திருந்தார்கள். காசாவில் என்ன நடக்கப் போகிறதென்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அப்போது அல்லாஹ் கூறினார், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம், வரலாறு 2 இணை பாதைகளில் நகர்கிறது. முதல் பாதை என்பது ஒரு புனிதமான அரசை நிறுவுவது. அது உண்மையை நிலைநாட்டும் ஒரு அரசு. ஒரு வசனம் முன்பு ஓதப்பட்டது. அதை நாங்கள் பின்னர் விவாதிக்கப் போகிறோம்.
இரண்டாவது பாதை, அதையே வானதூதர்கள் குறிப்பிட்டனர். இந்த புனிதமான அரசை உருவாக்கும் முயற்சியில் இரத்தப்பொழிவும் அடக்குமுறையும் ஏற்படும். வரலாற்றின் முதல் பக்கத்திலிருந்து இரண்டாவது பக்கத்திற்குச் செல்வோம். அடுத்த கட்டத்தில் ஆதாம் அவருக்கு சாந்தியுண்டாகுக சுவர்க்கத்தில் இருக்கிறார். ஆனால் பூமியில் இன்னும் நிலைநாட்டப்படவில்லை. அப்பொழுது ஷைத்தான் அவரிடம் வந்து வரலாற்றின் இரண்டாவது பாதையை அறிமுகப்படுத்துகிறான். பிப்ரவரியில் நான் மாஸ்கோவில் ஒரு மாநாட்டில் இருந்தபோது இந்த இரண்டாவது பாதையை விளக்கும் குர்ஆனில் உள்ள ஒரு பகுதியை மேற்கோளாக கூறினேன். அது வாழ்க்கை பற்றிய ஆசை பற்றி பேசுகிறது. ஆணும் பெண்ணும் இடையே மட்டுமல்ல, செல்வத்திற்கான ஆசை, அதிகாரத்திற்கான ஆசை, மற்றவர்களை ஆள விரும்பும் பேராசை பற்றியும் அது விவரிக்கிறது. அவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் அல்லாஹ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இன்றைய பல்கலைக்கழக உரையில் நான் இத்தகைய கருத்துக்களை எடுத்துரைத்த போது சிலரை புண்படுத்தியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். தாமே பிறவியிலேயே உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அந்த ஆசையின் ஒரு பகுதி. அவர்கள் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்களை நாகரீகம் கற்றுத்தர பிறந்தவர்கள் என்கிறார்கள். நாகரீகமாக இருக்க வேண்டுமெனில் தாடி நீக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இளம் பெண்களில் யார் ஒரு தாடியுள்ள ஆணை திருமணம் செய்ய விரும்புவார்கள் என்று கேட்கின்றனர். நாகரீகமாக இருக்க வேண்டுமெனில் கத்தியும் முள்கரண்டியும் பயன்படுத்த வேண்டும். கைகளால் சாப்பிடுவதா? அது நாகரீகமற்றது. முன்பே கைகளை கழுவுவதா? அதுவும் பழமையான செயலாகும். நாகரிகமானவர்கள் உணவைத் தொடுவதில்லை. அதுவே கறி, மீன், சாதமாயினும் நீங்கள் கத்தியும் கரண்டியும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் உருவாக்கிய உலகப் பார்வை. அவர்கள் அல்லாஹ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நம்புகின்றவர்கள் உருவாக்கிய பார்வை. ஆகவே இந்த ஆசை என்பது வெறும் உறவு தொடர்பிற்கான ஆசை அல்ல. இது ஒரு ஆளும் ஆசை, நிரந்தர வாழ்வு வாழ விரும்பும் ஆசை. அல்லாஹ் அவர்களுக்கு 1000 ஆண்டுகள் கொடுத்தாலும் அவர்கள் இன்னும் விரும்புகிறார்கள். இதுவே இரண்டாவது வரலாற்றுப் பாதையின் தொடக்கமாகும். இது அல்லாஹ் நிறுவிய புனித அரசின் எதிர்மறையான உருவாகும். ஒரு பொய்யான, போலியான புனித அரசு. அவர்கள் விரும்புவது ஒரு அழிவில்லாத பேரரசு, நிலைத்திருக்கும் இராச்சியம். இதுதான் நவீன சயோனிசத்தின் குறிக்கோள். இஸ்ரேல் ஒரு உலக ஆட்சி கையாண்டு காலத்திற்கும் இறுதி வரை நிலைத்திருப்பது. இது பழங்காலத் ராஜாக்களான தாவூது மற்றும் சுலைமான் இருவரும் நபிகளே ஒத்த ஒரு அரசாகும். இஸ்ரேல் உலகின் தலைவர் அரசாக மாற வேண்டும். மற்ற நாடுகள் அனைத்தையும் வழிநடத்தும் ஒரு உலக பேரரசாக இறுதி வரையும் நிலைத்திருக்க வேண்டும். சூரா பகராவின் வழியாக குர்ஆன் இந்த இரண்டாவது வரலாற்றுப் பாதையை அறிமுகப்படுத்துகிறது. நீங்களுள் சிலர் நோட்டு புத்தகங்களை வைத்திருப்பதை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. மௌலானா அன்சாரியின் மாணவர்களாக இருந்தபோது நாங்கள் எப்போதும் காகிதமும் பேனாவும் எடுத்துச் சென்றோம். இதில்தான் சூரா பகராவில் இரண்டாவது வரலாற்றுப் பாதையின் தொடக்கம் கூறப்படுகிறது. அதன்பின் வரலாற்றின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த இரு பாதைகளும் இணைநிலையாக முன்னேறுவதை காணலாம். இப்போது நமது கவனத்தை இப்ராஹீம் அவருக்கு சாந்தியுண்டாகு நோக்கி திருப்புவோம். மதமே சிக்குத்தீன் அவரிடமிருந்து வருகிறது. அலாதீனின் ஆதாரத்தை இப்ராஹீம் மீது நிலைநாட்டியதோடு தொடர்ந்து ஒரு வலிமையான அறிவிப்பையும் செய்கிறார். நான் உன்னை மனிதர்களுக்கு ஒரு இமாமாக தலைவராக நியமிக்கப் போகிறேன். அவரை மனிதர்களுக்கான இமாமாக நியமித்தபோது அவர் கேட்டார், எனது சந்ததியர்? ஆனால் அல்லாஹ்வின் பதில் சயோனிஸ்டுகள் விரும்பும் வகையில் இல்லை. அல்லாஹ் கூறினார், நீதியற்றவர்களிடம் என் வாக்குறுதி செல்லாது. இதன் அர்த்தம் என்ன? தெய்வீக ஒப்பந்தம், அதாவது இமாமத்தும் தலைமையும் நல்லொழுக்கமுள்ளவர்கள் மட்டுமே பெறக்கூடியதாகும். அநீதியுள்ளவர்கள், தீயவர், தவறான வழியில் செல்லும்பவர்கள் இந்த தலைமையை பெற முடியாது. இப்போது நாம் மனித இன வரலாற்றின் 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் அதிகாரங்களில் செல்கிறோம். அல்லாஹ் இப்ராஹீம் அவருக்கு சாந்தியுண்டாகுக
அவர்களது சந்ததியர் பற்றி பேசுகிறார். அவர் நமக்கு நினைவூட்டுகிறார், இப்ராஹீமின் வழித்தோன்றலுக்கு நாங்கள் வஹி, வெளிப்பாடு மற்றும் ஞானத்தை வழங்கினோம். ஆனால் அதுவே அல்ல, நாங்கள் அவர்களுக்கு தாஃப் எனப்படும் அதிகாரம், மரியாதை மற்றும் தலைமையும் அளித்தோம். இந்த தெய்வீக பணியை மனிதர்களிடம் எடுத்துச் செல்ல அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஞானத்துடன் செய், திமிருடன் அல்ல, ஆக்கிரமத்துடன் அல்ல, அழிய வைக்கும் கலாட்டாவுடன் அல்ல. இது கட்டுத்தோள்கள் அணிந்து மேசைகள் மீது ஏறி குரங்குகள் போல் சத்தமிடும் பாணியில் செய்யப்படக்கூடாது. அதுதான் தெய்வீக தலைமையின் தரம் அல்ல. நான் என் மொழிக்காக மன்னிப்பு கேட்கவில்லை, ஏனெனில் உண்மையை ஞானமின்றி எடுத்துரைக்கும் போலி வழிகளை நான் உடைத்தெறிய விரும்புகிறேன். அல்லாஹ் கூறுகிறார், நான் உங்களுக்கு பதவியளிக்கும் போது நான் உங்களுக்கு ஞானத்தையும் அளித்தேன். அந்த ஞானத்துடன் தான் நீங்கள் உண்மையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையை ஞானத்துடன் எடுத்துரைக்கத் தொடங்கியவுடன் மசூதியின் கதவுகள் உங்கள் மீது மூடப்படும். தெளிவாகவும் ஞானத்துடன் பேசுவதற்கான செலவு இதுதான். ஆகவே இப்ராஹீமின் சந்ததியருக்கு அதிகாரமும் ஞானமும் அளிக்கப்பட்டதோடு ஒரு பெரிய அரசும் அளிக்கப்பட்டது. அல்லாஹ் இந்த அரசை ஒரு பெருமையுள்ள, மதிக்கத்தக்க அரசாக விவரிக்கிறார். இப்போது கேள்வி, இந்த அரசு எங்கு இருந்தது? அந்த நிலம் எது? பதில் அறிய நாம் திரும்புகிறோம். இப்ராஹீமுக்கு அவருக்கு சாந்தியுண்டாகுக அளிக்கப்பட்ட நிலத்திற்கு. அதனாலே அது அவரது சந்ததியருக்கும் அவரின் வழியாக நடைபெறும் தெய்வீக திட்டத்துக்கும் உரியது. அந்த நேரத்தில் அவரது சந்ததியர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் மூசா, அவருக்கு சாந்தியுண்டாகுக, அவர்களை தூண்டினார். அவர்களை கடிமையிலிருந்து விடுவிக்க அவர்களை வழிநடத்தினார். சிவப்பு கடலை கடந்து அவர்கள் சீனா பாலைவனத்தை அடைந்தார்கள். அங்கே அல்லாஹ் அவர்களை நோக்கி உரைத்தார், இவர்கள்தான் இப்ராஹீமின் சந்ததியர், நபிகளாகவும் தலைவர்களாகவும் இருக்கத் தயாரானவர்கள். அவரும் கூறினார், என் ஜனமே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த புனித நிலத்தில் நுழையுங்கள். இளைஞனாக இருக்கும்போது நான் இந்த வசனத்தை முதன்முறையாக படித்தபோது அது என்னை உள் ஆழத்தில் உலுக்கியது. நிலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அது நிபந்தனையற்றதா? நித்தியமாக உள்ளதா? முழுமையாக அவர்களுக்கானதா? பதில் குர்ஆனின்படி இல்லை. அல்லாஹ் ஏற்கனவே கூறியுள்ளார், அநீதியுள்ளவர்களுக்கு என் உடன்பாடு செல்லாது. எனவே புனித நிலத்தின் வழங்கல் நிபந்தனையுடனானது. முழுமையான உரிமையாக அல்ல, நித்தியமாக வழங்கப்பட்டது அல்ல, சிறப்பாக அவர்களுக்கே வழங்கப்பட்டது அல்ல, நல்லொழுக்கமுள்ளவர்களுக்கே அது உரியது. இன்று அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நிலம் எங்களுக்கே, நித்தியமாகவும் முழுமையாகவும் அது எங்களுக்கே உரியது என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் குர்ஆன் வேறொரு பார்வையை முன்வைக்கிறது. எனது நற்பண்புள்ள அடியவர்களே இந்த நிலத்தை சுதந்திரமாக்குவார்கள். அல்லாஹ்வின் பார்வையில் இந்த புனித நிலத்திற்கும் மேலான முக்கியத்துவம் கொண்ட நிலம் வேறு எது இருக்க முடியும்? அதுதான் அனைத்திலும் புனிதமான நிலம். மூசாவுக்கு வழங்கப்பட்ட தொராத்திலும் கூட இது கூறப்படுகிறது. உங்களது நற்பண்புக்கு அல்லாஹ் இந்த நிலத்தை உங்களுக்காக வழங்கவில்லை. நீங்கள் கடுமையான இனம். இதன் பொருள் என்ன? நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தாலும், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும், நல்லவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும் நிலம் எப்போதும் உங்களுக்கே என்கிறார்களா? இல்லை. குர்ஆன் வந்ததின் நோக்கம் உண்மையும் பொய்யும் இடையே விளக்கமளிக்க. அந்த கூற்று பொய். இப்போது அவர்கள் புனித நிலத்தில் நுழைகிறார்கள். வரலாற்று கதை நம்மை தாவூத், அவருக்கு சாந்தியுண்டாகுக, மற்றும் ஜாலூத் வரை கொண்டு செல்கிறது. இதுவே அந்த நிமிடம் இப்ராஹீமின் சந்ததியருக்கான அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறும் தருணம். முதன்முறையாக ஒரு புனிதமான அரசு நிறுவப்படுகிறது. தாவூது நபி அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த அரசை நிறுவுவதற்காக. இப்போது நாங்கள் சூரா சாத் இல் உள்ள ஒரு முக்கிய வசனத்தை நோக்கிச் செல்கிறோம். அது அரசியலின் கோபுரத்தில் ஒரு உச்சமுள்ள வசனமாகும். இப்பொழுது
நாம் வரலாற்றின் முதல் பாதையில் திரும்புகிறோம். அல்லாஹ் கூறினார், ஓ தாவூத், நான் உன்னை மனிதர்களை ஆட்சியாற்றுவதற்கு நியமித்தேன், இந்த உலகின் இந்த பகுதியை ஆட்சி செய்ய. ஆகவே இப்போது உன் ஆட்சியை உண்மையின் அடிப்படையில் நிறுவு. உண்மை எங்கு தோன்றுகிறது? அது ஒரு அரசமைப்பில் இல்லை, அது ஐக்கிய நாடுகள் சங்கத்தில் இல்லை, அது உங்கள் காலை பத்திரிகையில் அல்லது CNN இல்லை. உண்மை அல்லாஹ்விடமிருந்து வரும் புனிதமானது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், இந்த புத்தகம் முழு உண்மையை கொண்டுள்ளது மற்றும் முழு உண்மை வெற்றி பெறும். நீங்கள் எவ்வளவு மசூதியின் கதவுகளை மூடினாலும், யாராவது குர்ஆனை சரியாக விளக்கினால் அது வெற்றி பெறும். அதை எதுவும் நிறுத்த முடியாது. ஆகவே அல்லாஹ் தாவூதுக்கு ஆணையிட்டார், உண்மையின் அடிப்படையில் ஆட்சியை நிறுவுவதை உறுதி செய். அதுதான் முதல் பாதை. பின்னர் வரலாற்றின் இரண்டாம் பாதை வந்தது மற்றும் கூறியது, இல்லை, இது வழியல்ல. நிச்சயமாக இது நவீன மேற்கத்திய பண்பாட்டிலிருந்து வருகிறது. அது அதிகாரம் அல்லாஹ்விடம் இல்லை, அதிகாரம் மக்களிடமே உள்ளது என்று பிரகடனம் செய்கிறது. அரசுதான் அல்லாஹ் அல்ல. உண்மை அல்லாஹ்விடமிருந்து வராது, அது மக்களிடமிருந்து வருவதாக அது அரசமைப்பில் கட்டளையாக எழுதப்பட்டுள்ளது. ஓட்டோமன் பேரரசு குறைந்தது ஒரு புனிதமான மாநிலத்தை, இஸ்லாமிய அரசை பராமரிக்க முயற்சித்தது. ஆனால் அதன் இறுதி வருடங்களில் மேற்கத்திய பண்பாடு மேலோங்கி இளைய துருக்கியர்கள் நாட்டை அரசியலாட்சி முறைக்குள் இழுத்தனர். சுல்தான் அப்துல் ஹமீத், இறுதியாக சக்தி வாய்ந்த சுல்தான், முதலில் அரசமைப்பை ஒப்புக்கொண்டார், பின்னர் அதை ரத்து செய்தார். அதனுடன் கலவரங்கள் தொடங்கின. நான் விரும்பினேன், இன்னும் முழு கதை சொல்ல அதிக நேரம் இருந்தால். முதலாவது பாதை அல்லாஹ் வழங்கிய உண்மையின் அடிப்படையில் ஆட்சியை நிறுவுகிறது. மெய்யான வேத நூல்களில் காணப்படும் சத்தியம் தாவுராத்திலும் இஞ்சீலும் பின்னர் குர்ஆனிலும் சத்தியம் உள்ளது. அந்த முறையில் ஒரு புனிதமான மாநிலம் யெரூசலேம் நகரில் உருவாகியது. நீங்கள் கொடுத்த நேரத்துக்கு மன்னிக்கவும், நான் சுருக்கமாகவே பேசுகிறேன். இல்லையென்றால் நாம் முழு இரவும் இங்கேதான் அமர்ந்திருக்க வேண்டி வரும். இந்த மாநிலம் ஒரு தனித்துவமான மாதிரி. அதை சிறப்பாக விவரிக்கும்போது அது சிறப்பானது. இஸ்ரேலியர் மட்டுமே குடியுரிமை பெற முடியும். நீங்கள் இஸ்ரேலியர் அல்லாவிடில் நீங்கள் அத்தகைய உரிமையை பெற முடியாது. மனிதகுலம் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டது, இஸ்ரேலியர்கள் மற்றும் பிறரை. அனைத்தையும் கொண்டு மற்றவர்கள் குடியுரிமை பெற முடியாது. இது அந்த மாநிலத்தின் ஆரம்ப மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மாதிரியும் உருவாகத் தொடங்கியது. அது இன்றும் நடக்கிறது. ஒரு அதிர்ச்சியான உண்மையை நான் கூற விரும்புகிறேன். பேரவைத் தேர்தலுக்குச் செல்லும் போது நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்றால் அந்த இரண்டாவது வரலாற்று பாதையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் அந்த போலியான அரசியல் அமைப்பை உறுதி செய்கிறீர்கள். முதலாவது புனிதமான மாதிரியை விட்டுவிட்டு ஒரு ஆபத்தான குடியாட்சி பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இறுதியில் அந்த புனிதமான மாநிலம் உலகின் ஆட்சியாளர் மாநிலமாக மாறியது. நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்க வேண்டும். அது ஷேபாவின் ராணியுடன் நடந்த சந்திப்பு குறித்து. ஒரு ஹூத்துத் பறவை செய்தியை கொண்டு வந்தது. அவள் மற்றும் அவளது மக்கள் சூரியனை வழிபடுகிறார்கள், மேலும் அவளே அவர்களது ஆட்சியாளராக இருக்கிறாள் என்ற செய்தி. இந்த செய்தியினூடாக நபி சுலைமான் அவர்கள் மிகச் சக்தி வாய்ந்த இஸ்ரேலிய ஆட்சியாளர் மாநிலத்தின் தலைவராக மாறுவதைக் காட்டுகிறார். அந்த நாடு ஒரு ஆட்சியாளர் மாநிலமாக இருந்தது. ஆட்சியாளர் மாநிலம் என்றால் ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும் இராணுவத்தால் கட்டுப்படுத்துவது அல்ல. அது ஒரு மாநிலமாகும். அதை எந்த சக்தியாலோ எந்த தொடர்புடைய நாடுகளாலோ ஆக்கிரமிக்க முடியாது என்ற நிலைத்தன்மையோடு இருக்கும். அந்த வகையில்தான் அது ஆட்சியாளர் மாநிலமாகும். சுலைமான் அவர்கள் அப்படிப்பட்ட முறையில் ஆட்சி செய்தார். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பார்வையையும் ஒரு உண்மையையும் காட்டினார். அந்த பார்வையின் வழியாக இரண்டாம் வரலாற்றுப் பாதை ஒரு முக்கியமான கதையாக வெளிப்பட்டது. அல்லாஹ் சுலைமான் நபியை ஒரு பரிசோதனையின் கீழ் வைத்தார். அந்த பரிசோதனை
அவருக்குள் பெரும் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. குர்ஆன் கூறுகிறது, நாங்கள் அவரது அரண்மனையில் ஒரு ஜசாத் உயிரற்ற உடலை வைத்துவிட்டோம். சூரா சாத் 38-34. ஜசாத் என்ற சொல்லுக்கு குர்ஆனில் உயிரற்ற உடல் என்ற அர்த்தம் உள்ளது. இதே சொல் சமீரி உருவாக்கிய பொற்கருக்காயைப் பற்றியும் பயன்படுத்தப்படுகிறது. அரண்மனையில் தோன்றிய அந்த ஜசாத் சுலைமான் நபியைப் போன்ற தோற்றமுடையதாக இருந்தது. ஆனால் அது இயற்கையற்றது, உண்மையற்றது. அது வெறும் தோற்றம் மட்டுமே. உண்மை சுலைமான் அல்ல. அந்த பார்வை அவரை ஆழமாக மன அழுத்தமூட்டும் வகையில் பாதித்தது. அவர் தனது அரியணையில் அமர்ந்திருந்த ஒரு ஜசதை, உயிரற்ற உடல், பார்த்தார். இது ஒரு காட்சி மட்டுமே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது உண்மையில் நடந்த ஒரு சம்பவமாக இருந்திருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்பாளர்களை அழைத்து அந்த உருவத்தை தூக்கி கடலில் வீசும்படி ஆணையிட்டிருப்பார். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. எனவே அது உண்மையான நிகழ்வு அல்ல, அது ஒரு காட்சிதான். குர்ஆன் யோசிக்கும் மக்களுக்கு அருளப்பட்டது. ஆனால் இன்று மக்கள் யோசிக்கவே பயப்படுகிறார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும், அந்த அரண்மனையில் இருந்த உருவம் உண்மையில் அல்ல, அது ஒரு ஆழமான காட்சியாகவே இருக்க வேண்டும். அவர் அந்த ஜசதை பார்த்தபோது அது அவரை பயமுறுத்தியது. அதனால் அவர் அல்லாஹ்விடம் திரும்பி மன்னிப்பு கேட்டார். அதாவது அவர் ஏற்கனவே அந்த காட்சியின் அர்த்தத்தை பற்றிய சில அறிவை வைத்திருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு முன்பே ஞானம் அளித்திருந்தார். சுலைமான் மிகுந்த ஞானமிக்கவராக இருந்தார். நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படும் ஆற்றலுக்குச் சமமாக அவரது அறிவு விரிந்தது. அதனால் அவர் அல்லாஹ்விடம் பணிவுடன் திரும்பினார். பொது புத்தியை பயன்படுத்துங்கள். சுலைமான் கூறினார், ஓ அல்லாஹ், என்னை மன்னிக்கவும். அவர் பாவம் செய்ததால் அல்ல. இது அவருடைய அழகான வழக்கமாக இருந்தது. அல்லாஹ்விடம் எதையும் கேட்கும் முன் அவர் முதலில் மன்னிப்பு கேட்டுவிடுவார். அது நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய அழகான ஒரு வழி. பிறகு அவர் ஒரு சக்தி வாய்ந்த துவா செய்கிறார். எனக்கு பிறகு யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரரசை எனக்கு தந்துவிடு, ஒரு இனிய ஒப்பற்ற பேரரசை. அவர் ஏற்கனவே ஒரு பேரரசை கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு முழுமையான புதிய, தனித்துவமான, மாற்றமில்லாத ஒரு பேரரசை கேட்டார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தனது சஹாபாக்களுக்கு சொன்னார், நேற்று காலை ஃபஜ்ர் நேரத்தில் நான் ஒரு ஜின்னுடன் போரிட்டேன். நான் அவனை வீழ்த்தி மஸ்ஜிதின் ஒரு தூணில் கட்டிப்போட நினைத்தேன். அப்போது சுலைமான் அவர்களின் துவா எனக்கு நினைவில் வந்தது. அதனால் நான் அவனை விடுத்துவிட்டேன். அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் கேட்ட அருளை பெருமைப்பட அங்கீகரித்தார். அதாவது அவருக்கு பிறகு யாரும் அத்தகைய பேரரசை பெறக்கூடாது. அல்லாஹ் சுலைமானின் துவாவை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு காற்று அவர் கட்டுப்பாட்டில் இருந்து அவர் விரும்பும் திசைக்கு மெதுவாகச் சென்றது. ஜின்னுகளும் அவருக்கு கீழ்ப்பட்டார்கள். அவர்கள் கட்டிட வேலைகளைச் செய்தார்கள். விண்ணை நோக்கி ஏறி கடலுக்குள் தோண்டு இறங்கினார்கள். மற்ற சில ஜின்னுகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தனர். பிறகு ஒரு வசனம் குர்ஆனில் வருகிறது. இது எனக்கே முழுமையாக விளங்கிக் கொள்ள சிரமமானது. நான் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தபோது நான் டாக்டர் இக்பால் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கேட்டேன். அல்லாஹ் சுலைமானிடம் கூறுகிறார், இது என் அருமையான பரிசு. நீ விரும்பினால் அதை வழங்கவும் விரும்பினால் நிறுத்தவும் செய். உனக்கு எந்தக் கணக்கும் இல்லை. அந்த மேடை இப்போது தயாராகிவிட்டது. ஆனால் சுலைமான் இறந்தவுடன் அந்த பேரரசு உடைந்துவிட்டது. நாம் குர்ஆனை படித்தவர்கள் புனித இஸ்ரயீல் ஏன் வீழ்ந்தது என்று புரிந்து கொள்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்று வரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது வெளிப்பட்ட பாவங்களால் இல்லை. அது அந்த அரண்மனையில் இருந்த ஜசதால் ஏற்பட்டது. இப்பொழுது கேள்வி, யார் அந்த ஜசத்? யோசியுங்கள். யோசிக்க வேண்டும் என்பது ஒரு பாக்கியமான செயலாகும். எங்கள் ஆசானாகிய மௌலானா அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மிகப்பெரிய கொடை என்னவென்றால்,
அவர் எங்களை சிந்திக்கச் செய்தார். அவர் ஒருபோதும் நம்மை காகங்களைப் போல உணர்ச்சி இல்லாமல் தனது வார்த்தைகளை ஓதச் சொல்லவில்லை. அவர் எப்போதும் நம்மை விமர்சனமாக சிந்திக்க ஊக்குவித்தார். சில சமயங்களில் வகுப்பில் அவர் என்மீது பெருமையாக கூறுவார், நான் இம்ரானை பற்றி பெருமைப்படுகிறேன். நான் இறந்த பிறகும் அவர் யாரிடமும் பார்வை இல்லாமல் நகலெடுப்பவராக இருக்க மாட்டார். அவர் சிந்திக்கக்கூடிய ஒருவர். அவர் எப்போதும் கூறுவார், நான் உங்களை என் தோளில் தூக்கிக் கொண்டு மலையேற மாட்டேன். ஆனால் அந்த மலையை நீங்கள் ஏற எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறேன். அவர் உருவாக்க விரும்பியது என்ன? தன்னாட்சி கொண்ட சிந்தனையாளர்கள், அறிவின் எல்லைகளை மீற முயற்சிக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் போகவில்லை என்ற இடத்திற்கு தைரியமாக செல்லக்கூடியவர்கள். மீண்டும் கேள்வி, யார் அந்த ஜசத்? அவர் ஒருவரும் அல்லாஹ் சுலைமானுக்கு ஒரு காட்சியின் தீவினை கொண்ட ஒரு தரிசனம் மூலம் காட்டியவர். அந்த ஜசத் ஒரு தீமையால் நிரம்பியவர். அவரை பார்த்ததும் சுலைமானுக்கு அதிர்ச்சி ஏற்படும் அளவுக்கு அவர் தீமையானவராக இருந்தார். அந்த ஜசத் சுலைமான் பெறப்பெற்ற அந்த புனிதமான பேரரசை தனது சொந்த உரிமையாகவும் மரபாகவும் பெற்றுக்கொள்ள விரும்பினார். இதை கண்டுபிடிக்க யுனிவர்சிட்டி டிகிரி தேவையில்லை. ஒரு காபி அல்லது டி போதும். சிந்திக்கிற வியப்பும் சாதாரண அறிவும் போதும். அந்த தீய சக்தி சுலைமான் இறந்தபின் அவரது பேரரசை கைப்பற்ற விரும்பிய அந்த ஜசத், அவன் தான் தஜ்ஜால். அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் பழைய தஃப்சீர் நூல்கள் அனைத்தையும் தேடி பாருங்கள். அந்த ஜசதையே தஜ்ஜால் எனக் கூறியவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். சுலைமான் இறந்ததும் அந்த பேரரசு முற்றிலும் இடிந்துவிட்டது. அதே போலவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தபின் மதீனாவின் புனித அரசு வீழ்ச்சியை நோக்க ஆரம்பித்தது. அவருடைய சகாபாக்கள் அழுதார்கள், பொங்கிய மனதுடன், உள்ளம் பிளந்தவர்களாய். ஜெருசலேமிலும் அதே மாதிரியான ஒரு பேரழிவு நிகழ்ந்தது. புனித இஸ்ரேலின் அரசு முற்றிலும் நாசமாகிவிட்டது. அந்த அரசாட்சி ஒரே நேரத்தில் முற்றாகத் தகர்ந்தது. பேபிலோனிய இராணுவம் ஜெருசலேமை கைப்பற்றியது. அவர்கள் இஸ்ரேலியர்களை அடிமைகளாகப் பிடித்து பேபிலோனுக்குள் அழைத்துச் சென்றார்கள். அங்கே அந்த இஸ்ரேலியர்கள் பேபிலோனின் ஆறுகளருகே அமர்ந்து தங்கள் நாட்டை நினைத்து வாடி அழுதார்கள். அந்த காலகட்டத்தில்தான் இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்திருக்க வேண்டும். இது 2 வரலாற்றுப் பாதைகளுக்கும் மிக முக்கியமானதாகும். அதாவது மசீஹ் மீட்பர் பற்றிய வாக்குறுதி. உண்மையான மசீஹ் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியத்தின் மகன். அந்த உண்மையான மசீஹ் தான் வரலாற்றை அதன் இறுதிக்கு பறக்கச் செய்யப் போகிறார். அவர் திரும்ப வரும்போது புனித அரசு மீண்டும் நிறுவப்படும். அது அல்லாஹ்வின் சத்தியத்தின் அடிப்படையில், சைக்குலர் அரசியலில் அல்ல. சைக்குலர் அரசியல் என்பது மதச்சார்பற்ற அல்லது மதத்தை பொருட்படுத்தாத அரசியல் அமைப்பு. மீட்பர் திரும்புவார், நியாயம் வெற்றி பெறும், பொய்கள் தோல்வியடையும். நீங்கள் உங்கள் அரசியலை சைக்குலர் நோக்கில் உருவாக்கினால் நீங்கள் வழி தவறுகிறீர்கள். மறுமையை மறந்து உலக அரசியலை மட்டும் பின்பற்றுபவர்களுக்கு எச்சரிக்கையுடன் கூறுங்கள், அவர்கள் மீது கடுமையான தண்டனை வரப்போகிறது. உண்மையான மசீஹ் ஈசா திரும்புவார். அவருடன் சேர்ந்து நியாயம், உண்மை எனும் சத்தியம் மீண்டும் இம்மையிலும் தலைசிறந்து நிற்கும். ஆனால் 2வது வரலாற்றுப் பாதைக்கும் ஒரு மசீஹ் இருக்கிறான். அவரும் வருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தபோது அவர் கூறினார், நான் தான் மசீஹ். ஆனால் அவர்கள் பதிலாக கூறினார்கள், இல்லை, நீ ஒரு குட்டி குழந்தை, உன் அம்மா திருமணமாகாதவள், உன்னால் மசீஹ் இருக்க முடியாது. நீ ஒரு மரியாதையில்லாத குழந்தை. அவர்கள் அவரை கொல்வதற்கு கேட்டு வேண்டினர். ஆனால் அவர்களால் தனியாக கொல்ல முடியவில்லை. அதனால் அவர்கள் ரோமர் அரசு, ரோமன் ஆத்தாரிட்டிஸுடன் ஒத்துழைத்தனர். அவர்கள் தாங்கள் நடத்திய நீதிமன்றத்தில் அவருக்கு மரண தண்டனை வழங்கினர். அவரை சிலுவையில் ஏற்ற வேண்டும் என்று தீர்மானித்தனர். ஏன் சிலுவை? ஏனெனில் தோராக் நூலில் கூறப்பட்டுள்ளது. தோராக் என்பது யூத மதத்தில் மிக முக்கியமான 2 பகுதிகளைக் கொண்ட புனித நூலின் பெயர். இது பொதுவாக 7 புத்தகங்களை அடங்கும். மேலும்
இது இஸ்லாமியர்களுக்கும் மதமென்று மதிக்கப்படுகிறது. ஏனெனில் அது பைபிளின் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. தூக்கில் போடப்படுபவன் ஆண்டவரால் சபிக்கப்படுகிறார். அவர்கள் நினைத்தனர், நாம் அவரை சிலுவையில் ஏற்றிவிட்டால் அவர் தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க முடியாது என நிரூபிக்கலாம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தோற்றத்தை உருவாக்கினார். அவர்கள் ஈசா சிலுவையில் ஏற்றப்பட்டதாக நம்பினர். நான் அங்கு இருந்திருந்தால் நானும் அவர் சிலுவையில் ஏற்றப்பட்டதாக நம்பியிருப்பேன். நீங்களும் அங்கே இருந்திருந்தால் நம்பியிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், நாம் அவர்களுக்கு அப்படி தோன்றச் செய்தோம். ஆக இப்பொழுது கேள்வி, அவர் உண்மையில் சிலுவையில் ஏற்றப்படவில்லை என்றால் அவரை சிலுவையில் ஏற்றப்பட்டது போல் தோன்றச் செய்தது எப்படி? அதற்கான பதிலை கற்பனை செய்துவிட வேண்டாம். அதற்கான பதில் குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், இந்த குர்ஆன் அனைத்தையும் விளக்குகிறது. அதாவது இதற்கான பதிலும் குர்ஆனில் இருக்கவே இருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், நாம் குர்ஆனை துல்லியமாக ஆழமாக கற்கவில்லை. நட்சத்திரங்களை படிப்பது போல நாம் குர்ஆனை படிக்கவில்லை. நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் சொன்னேன், நாம் குர்ஆனை நட்சத்திரங்களின் நிலைகளை ஆராய்வது போலவே ஆராய வேண்டும். அது அங்கிருந்த கல்வியாளர்களை ஆச்சரியப்பட வைத்தது. ஆனால் இந்த உத்தியை அல்லாஹ்தான் குர்ஆனில் பயன்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், நட்சத்திரங்களின் நிலைகளை சத்தியமாக கூறுகிறேன். இது மிகச் சிறந்த சத்தியம். இந்த சத்தியம் எதற்கு முன்னுரை? அதாவது இது ஒரு மகத்தான திருப்பாடல். குர்ஆன் திருப்பாடல் என்ற சொல் குர்ஆன் என்ற அரபுச் சொல்லின் பொருள். இது உயர்ந்த வளமான வெளிப்பாடு. நீங்கள் உங்கள் வாழ்நாளை இந்த குர்ஆனுக்காக அர்ப்பணித்தால் என்ன நடக்கும்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், இந்த குர்ஆன் மூலம் அல்லாஹ் சிலரை உயர்த்துவார், சிலரை தாழ்த்துவார். இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹ் சிலரை உயர்த்துவார், சிலரை தாழ்த்துவார். எனவே இது ஒரு திருப்பாடல், மிக உயர்ந்ததும் அல்லாஹ்வின் அருளால் நிறைந்ததுமான ஒரு அருள்வாக்கு. இது மேலிருந்து இறக்கப்பட்ட புனித வெளிப்பாடு. இது நிச்சயமாக பாதுகாக்கப்படும் ஒரு புனித இடத்தில் பதியப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்ன? அதாவது நீங்கள் குர்ஆனின் வசனங்களை நட்சத்திரங்களைப் போல ஆராய்ந்து கற்க வேண்டும். வசனங்களை ஒன்றுடன் ஒன்றை இணைத்து ஆழமாக சிந்தித்து ஆராய வேண்டும். நீங்கள் உங்கள் அறிவைத் தாண்டி இன்னொரு அருளை அறிய வேண்டியதாக இருக்கும். அது அல்லாஹ் உங்கள் இதயத்தில் வைத்துள்ள நூர் ஒளி. நீங்கள் நிச்சயமாக பெற வேண்டிய ஒரு மகத்தான அருளாகவும் அது அல்லாஹ் உங்கள் இதயத்தில் ஊற்றிய நூர். அந்த நூர் இருந்தால் நீங்கள் மற்றவர்கள் பார்க்க முடியாத இணைப்புகளை காண முடியும். இதற்கு பெயர் பஷீரா, அதாவது ஆன்மீகக் கண்திறப்பு, உள்ளுணர்வு. இந்த பஷீராவை பெற்றால் நீங்கள் வசனங்களை ஒன்றோடு ஒன்று இயற்கையாக இணைக்கும் திறன் பெறுவீர்கள். ஆக இங்கு எதை கற்றுக்கொள்கிறோம்? நட்சத்திரங்களைப் போல இணைந்தும் அடுக்குகளாகவும் ஆழமாகவும் உள்ளது போல் நீங்கள் குர்ஆனையும் இவ்விதமாக அழுத்தமாக கற்க வேண்டும். இப்போது திரும்பி பார்ப்போம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஜஸத் பற்றி. உண்மையான மசீஹ் ஈசா இறந்து போனவர் போலவே தோன்றுகிறார். அனைவரும் அவர் இறந்துவிட்டதாக நம்புகிறார்கள். அதனால் அவர் மசீஹ் இல்லை என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இப்போதும் அவர்கள் உண்மையான மசீஹ் வருவார் என்று காத்திருக்கிறார்கள். இதுவே இரண்டாவது வரலாற்றுப் பாதை. அந்த நேரத்தில் முதல் வரலாற்றுப் பாதையும் தொடர்கிறது. அது சொல்கிறது, மசீஹ் ஈசா கொல்லப்படவில்லை. அல்லாஹ் அவரை சிலுவையில் ஏற்றப்படுவது போலவே தோன்றச் செய்தார். நான் ஆச்சரியப்படுவது என்னவென்றால், அல்லாஹ் இந்த ரகசியத்தை மனித குலத்திடம் இருந்து 600 ஆண்டுகள் மறைத்துக் கொண்டிருந்தார். ஆம், 6 நூற்றாண்டுகள். இப்போது சற்று பார்ப்போம், சிலுவை செய்து கொலை செய்யப்பட்ட அந்த கணத்தில் உண்மையில் என்ன நடந்தது? பழங்கதை கதைகள் எல்லாம் தவிர்த்து நாம் குர்ஆனை நோக்க வேண்டும். நாம் குர்ஆனுக்கு விசுவாசமாயிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஈசாவிடம் பேசுகிறார். ஈசா என்ன நடக்கப் போகிறது என்று அறியவில்லை. அதற்காக அல்லாஹ் கூறுகிறார், ஓ ஈசா,
நிச்சயமாக நான் உன்னை இந்த உலகிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். உன்னை எனது அருகில் உயர்த்துகிறேன். உம்மை பற்றி பொய் கூறிய நம்பாதவர்களிடமிருந்து உம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துகிறேன். மேலும் உம்மை பின்பற்றுகிறவர்களை உம்மை மறுத்துவிட்டவர்களை விட உலகத்தின் முடிவு வரை உயர்வாக நிலைநிறுத்துவேன். ஈசாவை உண்மையில் பின்பற்றுகிறவர்கள் இன்றைய துரோகிகள் போல் அல்ல. அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். யாராவது ஈசாவை மறுத்தார்களா? இஸ்ராயேலியர்கள், யூதர்கள் தான் அவரை மறுத்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் கிறிஸ்தவர்களுடன் கைகோர்த்துள்ளனர். அந்த கிறிஸ்தவர்கள் கூட ஈசாவின் உண்மையான போதனைகளை துரோகிக்கிறார்கள். அவர்கள் சேர்ந்து என் ஏடோவை உருவாக்கியுள்ளனர். அதுதான் இரண்டாவது வரலாற்றுப் பாதை. ஆனால் அல்லாஹ் கூறுகிறார், உண்மையாக ஈசாவை பின்பற்றுகிறவர்கள் அத்தகைய கூட்டமைப்புகளின் மீது உயர்வாக நிலைத்திருப்பார்கள். இது ஒரு பள்ளி மாணவனுக்கே புரிந்துவிடும். குர்ஆன் சொல்கிறது, ஈசாவை பின்பற்றும் ஒரு சமூகம் கிறிஸ்தவர்கள் தெளிவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி இருக்கும். அவர்கள் உலகத்தின் முடிவு வரை வெற்றியாளராக இருப்பார்கள். நீங்கள் கேட்டீர்களா? உலகத்தின் முடிவு வரை. ஆக மீண்டும் அந்த கேள்விக்கு வருவோம். அல்லாஹ் எதை செய்தார்? ஈசா சிலுவையில் ஏற்றப்பட்டதாக தோன்றச் செய்ய. ஆனால் உண்மையில் அவர் இறக்கவில்லை. பயனற்ற ஊகங்களுக்குள் விழ வேண்டாம். குர்ஆனே பதில் சொல்லட்டும். அல்லாஹ் கூறுகிறார், நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன். இப்போது கேளுங்கள், அல்லாஹ் எதை எடுத்துக்கொள்கிறார்? உடலா? பணப்பையா? நான் எனது பையை கூட மறந்துவிட்டேன். இல்லை, அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் குர்ஆன் சொல்கிறது அது ஆன்மா, சோல் ஆகும். இறப்பின் போது அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்கிறார். அதாவது அல்லாஹ் ஈசாவிடம் நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் அது நான் உன்னுடைய ஆன்மாவை எடுத்துக்கொள்கிறேன் என்பதை குறிக்கிறது. ஆனால் ஒரு சந்தேகம் வருகிறது. அல்லாஹ் உங்கள் ஆன்மாவை எடுத்துக்கொள்வதால் நீங்கள் இறக்க வேண்டியதில்லை. இது அவசியமல்ல. இந்த விளக்கமும் குர்ஆனில் உள்ளது. ஆனால் சிலர் சமீபத்திய கல்வி, மதச்சார்பற்ற கல்வியில் பயின்றவர்கள் இவற்றை கவனிக்கவே இல்லை. அது எனது இதயத்தை துன்புறுத்துகிறது. உதாரணமாக, நான் அவர்கள் ஆன்மாவை எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் அவர்கள் இறப்பதில்லை. அவர்கள் தீர்ப்பு நாளை எதிர்பார்க்கின்றனர். இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள் என்றால் தீர்ப்பு நாளில் அது உங்களுக்கு ஒரு கடுமையான அதிர்ச்சியாக இருக்கும். அது உங்களுக்கு மிகவும் மிக்க அதிர்ச்சியாக அமையும். அல்லாஹ் தொடர்கிறார், நான் அவர்களின் ஆன்மாவை எடுத்துக்கொள்கிறேன். உதாரணமாக, அவர்கள் தூங்கும்போது அவர்கள் இறக்கவில்லை என்பதன் காரணம் என்ன? அதாவது அல்லாஹ் ஆன்மாவை எடுத்தால் அவருக்கு 2 வகையான முடிவுகள் இருக்கலாம். இறப்பு, மவுத் அவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அவர் ஆன்மாவை வைத்திருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கு அவர் ஆன்மாவை எடுத்துக்கொண்டு அதை மீண்டும் திருப்பி அனுப்புவார். இப்போது நம்மிடம் உறுதியாக தெரிந்திருக்கிறது, அல்லாஹ் ஈசாவின் ஆன்மாவை எடுத்துக்கொண்டார். ஆனால் இதன் அர்த்தம் அவர் உயிருடன் மேலே ஏற்றப்பட்டார். ஆனால் அல்லாஹ் கூறுகிறார், அவர்கள் அவரை கொல்லவில்லை. இதன் மூலம் ஒரே ஒரு முடிவு உண்டு. அல்லாஹ் ஈசாவின் ஆன்மாவை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் அவனை இறந்துவிட்டதாக நம்பினர். ஆனால் உண்மையில் அல்லாஹ் ஆன்மாவை திருப்பி அனுப்பினார். அதைப் பிறகு அவனை இறுதியில் தெளிவில்லாமல் உயர்த்திவிட்டார். இது மிகவும் எளிமையான விளக்கம். ஆனால் நான் மனம் வேதனைப்படும் வகையில் இந்த உரையைச் சிந்திக்க கூட இல்லாமல் இஸ்லாமிய அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இந்த விளக்கத்தை மறுக்கிறார்கள். அவர்கள் ஒரு பொய்யான கோட்பாட்டை உருவாக்கினர். பின்னர் அந்த கோட்பாடு எப்படியோ மன்னிக்கத்தக்கதென கருதி அந்த குற்றத்திற்கு பொறுப்பை அல்லாஹ்வின் மீது வைத்தனர். அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் வேறொருவரை ஈசாவின் இடத்தில் மாற்றி அந்த நபரை சிலுவையில் ஏற்றினார் என்று கூறுவது அநீதியானதும் அல்லாஹ்வின் தூய செயலுக்கே அவமானமாகும். இப்படியான மாற்றுமுறை கோட்பாடு முற்றிலும் பொய்யானதாகும். இப்போது வரலாற்றின் 2 பாதைகளுக்கு திரும்புவோம். முதல் பாதை, உண்மையான மசீஹ் வந்தார்.
அல்லாஹ் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் காலத்தின் இறுதியில் திரும்புவார். இரண்டாவது பாதை. அவர்கள் ஈசாவை மசீயாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்னும் தங்கள் மசீஹை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் வாஷிங்டனில் இருக்கிறார் என்பது போலல்ல. அல்லாஹ் தனது வார்த்தையை எப்போது அளிக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் காத்திருக்கிறார் ஒருவருக்காக. அவர்தான் மசீஹ். ஆனால் அந்த மசீஹின் பேரிலும் வேடத்திலும் வரும் ஒரு மோசக்காரன் இருக்கிறான். அவன்தான் தஜ்ஜால். அவன்தான் சுலைமானுக்கு காட்டப்பட்ட ஜசத், அந்த பொய்யான உருவம், சிலுவைச் சம்பவத்துக்குப் பின்னால் நிறைந்திருந்த சூழ்ச்சி. அவன்தான் சிலுவையின் பின்னணியிலுள்ள பொய்யான உருவாக்கம். இதை நான் உங்களுடன் பகிர்ந்ததுதான். இப்போது அது எஸ்காட்டாலஜி பற்றிய அறிமுகமே. மற்றவை உங்கள் பணிகளாகும். ஆம், மற்றவை உங்களின் பொறுப்பாகும். சீரியஸ் மாணவராக, பள்ளிக்கூட மாணவராக அல்ல. இப்பொழுது நீங்கள் வரலாற்றை படிக்கத் தொடங்க வேண்டும். அரசியல் வரலாறு, பொருளாதார வரலாறு, பண வரலாறு. இதை கற்றுக்கொண்டால் இரு வரலாற்று பாதைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இவை இரண்டும் சமகாலமாக இயங்குகின்றன. காலத்தின் இறுதி வரை நான் பல புத்தகங்களை எழுதியுள்ளேன். அவை அனைத்தும் உங்கள் பின்னணியில் கிடைக்கும். குர்ஆனில் ஜெருசலேம். ஜெருசலேம் இறுதி காலத்தில் மிக முக்கியமான நகரமாக ஏன் இருக்கிறது என்பதை பற்றி. குர்ஆனில் கான்ஸ்டாண்டினோபிள் இரண்டாவது மிக முக்கியமான நகரம். குர்ஆன் மற்றும் ரஷ்யாவின் விதி. மோஸ்கோ இறுதி காலத்தில் மூன்றாவது மிக முக்கியமான நகரம். முடிவுக்கு முன்பு என்னுடைய ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நான் டர்பனில் ஒரு முடிவு எடுக்கிறேன். மூத்த ஆசிரியர் டாக்டர் எம். இப்ராஹிம் ஐயாவின் சந்திப்புக்குப் பிறகு மௌலானா ஃபஜ்லுர் ரஹ்மான் அன்பாரி அவர்களின் கனவு இஸ்லாமிய படிப்புகளுக்கான நிறுவனம் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். அது உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் அறிஞர்களை உருவாக்கும். நான் இன்று குவாலுலு நடாலின் பல்கலைக்கழகத்தை பார்வையிட்டேன். நான் அவர்களுக்கு நினைவூட்டினேன், நான் ஒரு கல்வியாளர் அல்ல. இல்லை, நான் முன்னால் வந்தவர்களின் பாதையில் நடப்பவன். அவர்கள் அனைத்தும் நபிகளின் பாதையில் நடந்தவர்கள். நபிகள் கல்வியாளர்கள் அல்ல. ஆனாலும் நான் அவர்களுடன் ஒன்றாக கூடுதல் முறையில் இருக்க முடிந்தது. நான் அவர்களுடன் நம்பிக்கையுடன் இருந்தேன். எனது பயிற்சி மற்றும் அறிவுடன் ஏதாவது குறைவாக உணரவில்லை. ஆகவே நாங்கள் அந்த வகையான இஸ்லாமிய நிறுவனத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். மௌலானா அன்சாரி பாகிஸ்தானில் ஒரு இந்நிறுவனத்தை உருவாக்கியிருந்தார். அங்கு நான் படித்தேன். ஆனால் அவர் காலமடைந்த பிறகு அது வீழ்ந்துவிட்டது. சுலைமான் இறந்தபோது புனித இஸ்ராயேல் வீழ்ந்தது போல். ஆனால் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன், அல்லாஹ்வின் பரிபூரண கிருபையால். 1 வருடம் மற்றும் சில மாதங்களுக்கு முன்னர் நான் பெரிய ஹார்ட் அட்டாக்கினை அனுபவித்தேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தார். மௌலானா இப்ராஹிம் இன்னும் உயிருடன் இருக்கிறார். மற்ற 2 மாணவர்கள், மௌலானா அன்சாரியரின் மாணவர்கள், இன்னும் உயிருடன் உள்ளனர். பொதுவாக மற்ற பாகங்களிலும் மௌலானா இப்ராஹிம் டர்பனில் இருப்பதால் நாம் டர்பனில் அதே நிறுவனம் மீண்டும் உருவாக்க முடிவு செய்துள்ளோம். அந்த நிறுவனம் மௌலானா ஃபஜ்லுர் ரஹ்மான் அன்சாரி அவர்களின் பெயருக்கே உதவி தரப்படும். இந்த பணிக்கு தென்னாப்பிரிக்க மக்களை விட அதிகமாக யாரும் தகுதியற்றவர்கள் அல்ல. ஆகவே அன்சாரி இஸ்லாமிய கல்வி நிறுவனம் நிறுவப்பட வேண்டும். மற்றும் அதற்கு தலைமையேற்க வேண்டியது மௌலானா இப்ராஹிம்தான். இந்த நிறுவனத்தில் ஒரு துறை மட்டுமே இருக்கும், இஸ்லாமிய இறுதிக்கால அறிவியல், இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி. நான் அந்த துறையில் பாடம் எடுப்பேன். சாத்தியமானால் ஆன்லைனில், உலகின் எங்கே இருந்தாலும். அல்லாஹ்வின் அருளால் இந்த நிறுவனத்தை நிறுவவும் தொடர்ந்து பராமரிக்கவும் தேவையான நிதிகள் அனைத்தும் இங்கே தென்னாப்பிரிக்காவிலிருந்தே கிடைக்கும் என நான் நம்புகிறேன். இன்று என்னை மசூதியில் நுழைய விடாமல் கதவை மூடியவர்கள் 20 ஆண்டுகள் கழித்து அந்த முடிவுக்காகவே வருந்துவார்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கேள்வி அண்ட் பதில்கள். கொஸ்டின் நம்பர் 1. நபிகள் நாயகர்களின் கதைகளையெல்லாம் எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ள சிறந்த வழி என்ன? விடை: என் மகன் 7 வயதில் இருந்தபோது ஒவ்வொரு காலை உணவின் போது நான் ஒரு நபியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை அவனுக்குச் சொல்வேன். அதற்கு 6 மாதங்கள் பிடித்தது. முடித்த பிறகு, அல்ஹம்துலில்லாஹ், இப்போது முடிந்துவிட்டது என்றேன். உடனே அவன் சொன்னான், பாப்பா, மீண்டும் ஆரம்பி. அந்த வயதில் குழந்தைகள் கதைகளை மிகவும் நேசிக்கிறார்கள். சிறந்த கதையாசிரியர் என்பது பள்ளி ஆசிரியை அல்ல, அது அப்பா மற்றும் அம்மா. குழந்தைகள் நீங்கள் சொல்லரும் கதைகளை மறக்க மாட்டார்கள். அதனால் பெற்றோர்கள் தயார் செய்யுங்கள். கதைகளை முதல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவை வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் இருக்கும். பாலஸ்தீனின் எதிர்காலம் என்ன? பதில் என் சொற்பொழிவின் 2ஆம் பகுதியாகவும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் முதல் பாகத்தை மட்டும் கூறினேன். இன்னும் 1 மணி நேரம் தருவீர்கள் என்றால் முழுமையாக பதில் தருகிறேன். மெசியா, குர்ஆன் மற்றும் ஈசாவின் திரும்புதல் என்ற என் நூல் இவை பற்றிய ஆழமான விளக்கங்களை வழங்குகிறது. இது வரலாற்றின் இறுதி கட்டத்தை நோக்கி உங்கள் எண்ணங்களை அழைத்துச் செல்லும் ஒரு பயணமாகும். துரதிருஷ்டவசமாக ஒரு கப்பல் அனுப்பிய தவறின் காரணமாக அந்த புத்தகம் கேப் டவுனில் வந்து சேரவில்லை. ஆனால் எனது புதிய ரஷ்யா குறித்த புத்தகம் 2 வாரங்களில் அச்சில் வரும். அதனுடன் சேர்த்து 2000 பிரதிகளை தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்புவோம். அதில் த மெசையா, த குர்ஆன் அண்ட் த மூன் போன்ற இல்லாத புத்தகங்களும் இருக்கும். சிறிது நேரம் பொறுத்திருங்கள், இன்ஷா அல்லாஹ். கேள்வி எண் 3. குர்ஆனில் 25 நபிகள் பெயர்கள் மட்டுமே இருக்கின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கான நபிகள் இருந்தார்கள் என்ற கருத்து எங்கிருந்து வந்தது? பதில்: குர்ஆனில் கூறுகிறார், நான் சிலரை பெயரிட்டு கூறினேன், மற்றவர்களை இல்லை. எனவே 25 நபிகள் மட்டுமே என்று நாமே முடிவு செய்வது தவறு. மொத்த எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒன்றும் தவறில்லை. முக்கியமானது என்ன? அவர்கள் கொண்டு வந்த செய்திதான். கேள்வி எண் 4. ஹதீசுகள் சிலவற்றை ஏற்று மற்றவற்றை மறுப்பது தவறா? குர்ஆனையே மட்டும் பின்பற்ற வேண்டுமா? பதில்லாஹ் நபி முஹம்மதுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்பிக்க அனுப்பினார். குர்ஆனுக்கு ஓர் ஆசான் தேவையில்லை என்றால் அல்லாஹ் அவரை அனுப்பியிருக்க மாட்டார். உதாரணமாக, அல்லாஹ் கூறுகிறார், இன்னும் விடியற்காலையில் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். இதை நேரடியாக எடுத்தால் 2 நூல்களை தலையணையின் கீழ் வைக்க வேண்டுமா? இல்லை. ஒருவர் உண்மையிலேயே அவ்வாறு செய்தார். பின்னர் நபியிடம் விளக்கம் கேட்டார். அப்போது நபி கூறினார், அது இரவின் இருட்டுக்கும் பகலின் வெளிச்சத்திற்கும் இடையேயான வேறுபாடாகும். இது ஹதீஸ் இல்லாமல் தெரியுமா? அதனால் ஹதீஸ்களை தூக்கிப் போடாதீர்கள். கேள்வி எண் 5. 2 பில்லியன் முஸ்லிம்களிருந்தும் பாலஸ்தீனுக்கு இராணுவ உதவி செய்ய முடியவில்லை. சர்வதேச ஜிஹாத் ஏன் அழைக்கக்கூடாது? பதிலுக்கு முன்பு நாம் பொருளாதார போர் நடத்த வேண்டும், குறிப்பாக நாணய அமைப்பின் மீது. நான் 1987 முதல் தென்னாப்பிரிக்காவுக்கு வருகிறேன். 2002இல் இங்கு சொற்பொழிவு செய்யத் தொடங்கினேன், இஸ்லாமும் சர்வதேச நாணய அமைப்பும் குறித்து. நாம் இப்போது பயன்படுத்தும் பணம் போலி, ஏமாற்றம், ஹராம். இது நம்மை ஏமாற்றி அடிமைப்படுத்துவதற்காக எதிரிகளால் உருவாக்கப்பட்டது. ஆனால் மிக சில இஸ்லாமிய அறிஞர்களே இதை ஒப்புக்கொண்டார்கள். இன்று நான் ஜிஹாத் அறிவித்தால் யார் போர் புரியப் போகிறார்கள்? முதலில் எமது சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு தொடக்கம் நாணய சுதந்திரம். நான் ஒரு முறை தென்னாப்பிரிக்க அரசியல்வாதி கொசாசானா த்லாமினி சூமா அவர்களிடம் கூறினேன், நபியின் பொருளாதார வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றினால் ஒருநாள் கருப்பு குடும்பங்களில் வெள்ளை பெண்கள் வேலை செய்யும் அளவிற்கு செல்வம் நியாயமாக பரவியிருக்கும். இப்போது எப்படி? நிறைவு இல்லாத அமைப்பு. பணக்காரர்கள் என்றும் பணக்காரராகவே இருப்பார்கள், ஏழைகள் என்றும் ஏழையாகவே இருக்கிறார்கள். செல்வம் அதிகாரம். அதைத்தான் டொனால்டு ட்ரம்ப் பிரதிபலிக்கிறார்.
குவிக்கப்பட்ட செல்வத்தில் உருவான அதிகாரம். கேளத்திற்கு முன் மூசா மற்றும் அவரது மக்கள் இஸ்மாயில் வழியாக வந்தவர்களா அல்லது ஈஸ்ஹாக் வழியாக வந்தவர்களா? பதில்: மூசா அலைஹி அஸ்ஸலாம் இஸ்ஹாகின் வழியாக வந்தவர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயிலின் வழியாக வந்தவர். கேள்வி எண் 7. கிழக்கிலிருந்து கருப்பு கொடிகளுடன் ஒரு குழு வந்து சயோனிஸ்டுகளை வீழ்த்துமா? பதில்: முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்தார். முஸ்லிம் இராணுவம் கிழக்கிலிருந்து வரும், குறிப்பாக கொராசானிலிருந்து. அவர்களை யாரும் நிறுத்த முடியாது, அவர்கள் ஜெருசலேமுக்கு செல்வது வரை. நபியின் காலத்தில் கொராசான் என்னென்ன இடங்களை உள்ளடக்கியது? இன்றைய ஈரான், ஆப்கானிஸ்தான், வடக்கு பாகிஸ்தான், மத்திய ஆசியாவின் பகுதிகள். ஈரான் இன்று சுதந்திரம் பெற்றது 1,000,000 இறப்புகளை சுமந்து. அதனால்தான் ஈரான் இருமுறை இஸ்ரேல் மீது மிசைல் தாக்குதல் நடத்தியது. வேறு எந்த முஸ்லிம் நாடும் அச்சமின்றி இதை செய்யவில்லை. ஆப்கானிஸ்தான் போராடத் தெரிந்த நாடு. அங்குள்ள பெண்கள் எந்த மக்களை பெற்றார்கள் தெரியுமா? பிரிட்டிஷ் கையாளைகளை, சோவியத் ஒன்றியத்தை, அமெரிக்காவை தோற்கடித்தார்கள். ஆனால் இன்னும் ஆப்கானிஸ்தானுக்கு அறிவு பொறுப்பாளர்கள் தேவை, தலைவர்களும் சிந்தனையாளர்களும் தேவை. கடைசி துண்டு என்ன? பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தானை விடுவிப்பது மில்லியன் கணக்கான உயிர்களை கெடுக்கும். அவ்வளவு ஆழமாக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கேள்வி எண் 8. யமனுக்கு இறுதி காலத்தில் என்ன பங்கு? பதில்: முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், யமனிலிருந்து ஒரு தீ உருவாகும். அது மக்களை தீர்ப்பு தினக்கூட்டத்துக்கு தள்ளும். அந்த தீ நேரடியாக எரியும் தீயா அல்லது வெளிப்படையாத உள்ளே எரியும் சின்னமா? அது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிறது. கேள்வி எண் 9. இஸ்ரேல் உலகின் ஆட்சிச் சக்தியாக ஏற்கனவே மாறிவிட்டதா? பதில்லை. பிரிட்டன் உலக ஆட்சியாளராக மாறியபோது அது போர்களை நடத்தி முக்கியமான கடல் சாலைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தியது. பின்னர் அமெரிக்கா பிரிட்டனை மாற்றியது. 2 உலகப் போர்களுக்குப் பிறகு இஸ்ரேல் ஆட்சி செய்வதற்கான கட்டத்தில் வர ஒரு அணு போர் நடந்தே ஆக வேண்டும். அது இரு பெரும் சக்திகளையும் அழிக்க வேண்டும். வந்த பிறகுதான் இஸ்ரேல் முன்னணிக்கு வந்து மீதமுள்ள உலகத்தை ஆட்சி செய்யும். இம்ரான் ஹுசைன் செய்யும் துவா. தமிழ் மொழிபெயர்ப்பு. யா அல்லாஹ், எங்களை உண்மையை உண்மை என அறிந்து கொள்வதற்கும் அதனை பின்பற்றுவதற்கும் உதவி செய். பொய்யை பொய் என அறிந்து கொள்வதற்கும் அதிலிருந்து விலக உதவி செய். எங்களை குர்ஆனின் ஒளியுடன் வழிநடத்துவாயாக. எங்கள் இதயங்களை திறந்துவை, நாம் உன்னுடைய வசனங்களை புரிந்து கொள்ளும் வகையில். நாங்கள் யாரிடமும் பயப்படாமல் உனக்காக உண்மையை பேசும் தன்மையை எங்களுக்கு அளிக்கவும். எங்கள் மீது இரக்கம் செலுத்துவாயாக. எங்களை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய். யா அல்லாஹ், நாங்கள் வழியிழந்தவர்களாக இருக்காமல் உன் வழிகாட்டுதலை பெற்றவர்களாக இருக்க உதவி செய். யா அல்லாஹ், நாங்கள் குர்ஆனை கண்களால் மட்டும் அல்லாது இதயத்தால் பார்க்க உதவி செய். நாங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்து அதன் உள்நடையை புரிந்து கொள்வதற்காக எங்கள் உள்ளங்களை திறந்துவை. எங்களை மாயையில் மூழ்கச் செய்யும் இந்த உலகத்தின் ஓசைகளில் அல்லாது உன் வசனத்தில் அமைதியை காணும் உள்ளங்களாக எங்களை மாற்றுவாயாக. யா ரஹ்மான், எங்களுக்கு ஹிக்மத் ஞானம், ஃபில்ம் அறிவு, சபூர் தாங்கும் மனம் மற்றும் ஹிதாயத் வழிகாட்டல் கொடு. எங்கள் குடும்பத்திற்கும் முஸ்லிம் உம்மத்திற்கும் ஒளியும் வழிகாட்டுதலும் தருவாயாக. எங்கள் மனங்களில் உள்ள வஞ்சனையை நீக்கிவை. உண்மையை முழுமையாக ஏற்கும் தாராள மனதை தருவாயாக. எங்கள் கால்கள் ஹக் மீது நிலைத்திருக்க எங்களை உறுதியாக வைத்திருப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உன்னை உண்மையாய் நேசிப்பதற்கும் உன் வசனங்களை உயிரோடு வாழ்வதற்கும் உதவி செய். யா நூர், எங்களை உன் ஒளியில் நடத்துவாயாக. யா ஹக், எங்களை உண்மையோடு நிறுத்துவாயாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன்.